இவர் நாஞ்சில் விஜயன் வந்துட்டு சாருக்கு சப்போர்ட்டா வந்துட்டு அவங்களும் எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றாரு. பட் அப்படி இருக்கும்போது திருநங்கையா ஒரு என்னை ஏமாத்திருக்காரு. அதுக்கு நான் வந்து குரல் கேட்டேன். நீங்க அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, என்ன பத்தி நீங்க யோசிக்கல. அதனால நான் போட்டிருந்தேன் ஒரு போஸ்ட். டோன்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எனிஒன் அப்படின்றத போட்டிருந்தேன். அதனால தான் இது பூம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருந்தீங்க மேம். எனக்கு அது மெமரியா இருந்ததுங்க. எனக்கு அது போடணுன்றதுக்காக போட்டேன். இப்போ நீங்க அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த போட்டோவை போட்டீங்க? எனக்கும் அவருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு 3 days முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. கால் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நம்ம பழைய மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பி தொடங்கலான்னும் போது நானும் சொன்னேன், உங்கள் வீட்லேயும் நான் சாரி சொல்கிறேன், உங்கள் மாமியார்கிட்டையும் சாரி சொல்கிறேன், மரியாக்கிட்டையும் சாரி சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு தப்பில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசலான்னு எல்லாத்தையும் சொன்னவர் திடீர்னு என்ன பண்ணாருன்னா எனக்கு அகைன்ஸ்டாக மாற்றி பேச ஆரம்பிச்சார். ஒரு மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினார்? ஆமாம், ஃபஸ்ட்டு நாஞ்சில் விஜயன் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா நான் இன்னொரு நம்பர்லேருந்து என் கால் பிளாக் பண்ணிட்டாருன்னு திருப்பி வேறு நம்பர்லேருந்து நேற்று பேசினேன். நேற்று பேசும்போது பர்சனலாக என்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் வச்சிருக்காராம். என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தது, பார்ட்டியில் எடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணார். நான் இதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை விடக்கூடாதுன்னு நான் போய் கேட்டேன். இல்லைங்க, இதில் ஒரு விஷயமே புரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்களும் நாஞ்சில் விஜயன் அவர்களும் இந்த பிரச்சனையை வந்துட்டு வெளியே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறீங்க. இதில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்லங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்காக இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கு கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லை, எனக்கும் ஃபேமிலி இருக்கு. சரி, எனக்கு எங்க அப்பா இல்ல அவர் எதுவும் போடலையே, அவர் எந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணல, போட மாட்டாருங்க, மத்தவங்கள ட்ரிகர் பண்ணி விடுறாரு. உங்களை அவர் போட ஆமா, இந்த வீடியோ போட்டேன்ல, நான் போட்டோ போட்டேன்ல, நேத்து ஒரு வாய்ஸ் விஷயம் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? நான் பேசினேன்னுட்டு நான் அதை மறைக்கல. நான் அந்த வீடியோ பத்தி தான் அடுத்து கேட்க போறேன். நீங்க ஒரு போட்டோ போடுறீங்க, அவர் சொல்லி போட்டீங்களா? அவர் சொல்லி போடலங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுன்னு நான் போட்டேன். ஒரு உங்களோட உங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், வாட் எவர். அப்ப அந்த 2 பேருக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியதானே? பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. அவர் நார்மலா திருப்பி என்ன பண்றாருன்னா என்ன வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண காட்டுறாரு. ஏன்னா அவர் நான் வந்து தப்பா காமிச்சிட்டேன்னு அவர் மனசுல இருக்கிறதுனால பழி வாங்கிட்டு இருக்காரு. பழி வாங்குறத வந்து போட்டோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு தோல்ல சாஞ்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து நைட்டு நாஞ்சில் விஜயன் அவர்கள் ஒரு 8 நிமிஷத்துக்குரிய வீடியோவை வாய்ஸா போட்டிருக்காங்க. அதை நான் பேசினேன். அது எதுக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்தது. அதை நான் எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வயிறு எரியுது. ஓகேவா? என்னோட லைஃபை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி நடந்தது, இந்த விஷயம் எப்படி எதனால வந்ததுன்னா, ஒரு நாள் நாஞ்சில் விஜயன் என்ன இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஜனவரி 6ஆம் தேதி மீட் பண்ணாரு. நான் ஹோட்டல்ல ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே ஃபங்க்ஷன்ல இருந்தேன். என்னை பார்க்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. அவரே வந்தாரு. அதோட ஃபுட்டேஜ் கூட நான் கேட்டு வாங்கி தரேன். ரிசப்ஷன்ல அவரோட ஐடி கூட அங்க இருக்கு. இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது. வந்தாரு, வந்துட்டு அன்னைக்கு நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணாரு. அன்னைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. திரு நாஞ்சில் விஜயன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களுக்கு பண்ணதெல்லாம் துரோகம் தெரியல, சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 70% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, 30% தான் இருக்கு. ஆனால் லைஃப்ல நீங்க தான் 70% சந்திக்கிறீங்க, 30% தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுதுன்னுட்டு. அவனை மாதிரி நான் வந்து லுச்சா கிடையாது, கேவலமான பர்சன் கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். எல்லார பத்தியும் நிறைய விஷயம் இவன் என்கிட்ட தப்பா சொல்லியிருக்கான். நான் யாரை பத்தியும் ரெக்கார்ட் பண்ணல.